அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. வீணா குப்தா அப்படின்ற அம்மாவுடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களையும் அற்புதங்களையும் லீலைகளையும் நம்ம ஒன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். யார் இந்த வீணா குப்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க வாழ்க்கையில் பாபா பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்காரு. பாபாவை நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம், அவரோடு பேசக்கூடிய பாக்கியத்தையும் பெற்ற ஒரு பெண்மணி தான் இந்த வீணா குப்தா அப்படின்றவங்க. இவங்க பல பாபா பக்தர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க. பாபா கிட்ட இன்னும் நெருக்கமாக போகிறதுக்கான பல வழிகளை பல பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. வாரந்தோறும் வியாழக்கிழமையில் இவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அமிர்தவாணி பாராயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசை கச்சேரி பாபாவுக்காக நடத்துகிறாங்க. இதை சாய் அமிர்தவாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சியையும் இவங்க வீட்டில் பல ஆண்டுகளாக இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இவங்க வாழ்க்கையில் அந்த அமிர்தவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இசை கச்சேரியில் கலந்துக்கிறாங்க இல்லையா, அவங்க லைஃப்பில் என்னென்ன அதிசயங்களெல்லாம் நடந்தது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாபா இவங்க வீட்டுக்கு வர்றவங்க கிட்டேயும் அவருடைய லீலைகளை காமிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் சாய் அமிர்தவாணி அப்படின்னு சொல்லி ஒரு பாராயணம் மாதிரி, ஒரு இசை கச்சேரி மாதிரி பாபாவுக்காக நடத்துவாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய லீலைகள் எல்லாமே மாறிக்கிட்டே வந்தது அப்படின்றதையும் வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாபா ஃபோட்டோவில் அவரோட கைப்பகுதி இருக்கு இல்லையா, அதுலேருந்து உதி வெளிப்பட ஆரம்பிச்சுது. இது ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஒரு விநாயக சதுர்த்தி நாளில் ஆரம்பித்து தொடர்ந்து அவங்களுடைய வீட்டில் விநாயகர் விசர்ஜன் அவங்க தொடர்ந்து 10 நாட்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவாங்க. அது முடிகிற வரைக்கும் அவரோட கைகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா உதி அவங்க வீட்டில் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதி வெளிப்படுறதுக்கு முன்னாடி இவங்க ஷீரடிக்கு ஒரு வாட்டி போயிருப்பாங்க. அப்போ குருஸ்தானில் உட்காந்துட்டு இருக்கும்போது பாபா நேரடியாக இவங்க கிட்ட பேசியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாபா படத்துலேருந்து அவரோட கைகள்ல இருந்து உதி வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து 10 நாட்களா. அதுக்கப்புறம் இவங்க லோத்தி ரோட்ல இருக்கக்கூடிய வாடகை வீட்டில் இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, அங்க பாபாவுக்காக எல்லாரும் பிரசாதம் கொண்டுட்டு வரும்போது அந்த பிரசாதம் மூடி போட்டு தான் இருந்திருக்கு. அந்த மூடி போட்ட பிரசாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவருடைய உதியை யாரோ கையில் எடுத்து அள்ளி போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்களுக்கு அந்த லோத்தி ரோட்ல இருக்கக்கூடிய வாடகை வீட்டில் நடந்திருக்கு. அதே மாதிரி இவங்க எந்த வீட்டுக்கு வாடகைக்கு போனாலும் சரி, அந்த வீட்டில் கூட பாபாவுடைய படத்துல இருந்து உதி வெளிப்பட ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்கு. இவங்க வீட்டில் நடைபெறக்கூடிய அந்த அமிர்தவாணி பாராயணத்துலேயும் சரி, அதே மாதிரி அந்த லோத்தி ரோட்ல இருக்கக்கூடிய பாபா கோவில்லையும் இவங்க வியாழக்கிழமை தோறும் அமிர்தவாணி பாராயணம் செய்வாங்க. அந்த கோவில்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் கலந்துப்பாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரேஷ் பாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர். அவர் பாபா மேலே ரொம்ப பக்தி உள்ளவர். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவர் கோவிலுக்கு வரும்போது பாபாவுக்காக சோலாபூரி வாங்கிட்டு வருவாராம். சோலாபூரியை பாபாவுக்கு பிரசாதமாகவும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக அவர் வாங்கிட்டு வருவார். அவர் பாபா முன்னாடி வைக்கக்கூடிய அந்த சோலாபூரிலையும் பார்த்தீங்கன்னா உதி தானாகவே வந்திருக்கு. அள்ளி போட்டா மாதிரி, பாபாவே ஆசீர்வதிச்சா மாதிரி அந்த சோலாபூரி மேலேயும் உதி இருந்திருக்கு. பாபாவுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமையில் செஞ்ச உணவுகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பூரி உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நான் நடுவில் சொல்கிறேன். இவங்களோட ஹஸ்பண்ட் அசோக் குப்தான்றவர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க சித்தார்த்தா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியேறிட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய படத்துலேருந்து சிலையிலேருந்தெல்லாம் உதி வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்களோட பூஜை ரூமில் பாபாவுடைய சிலை, பாபாவுடைய பாதம்லாம் வச்சுருப்பாங்க. இதுலேருந்து தண்ணி அந்த இடம் ஒரு மாதிரி தண்ணியாகிட்டே இருந்திருக்கு. இவங்களுக்கு என்ன அப்படின்றது புரியல. அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. சச்சரிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாபாவுடைய கால் கட்டை விரலில் இருந்து கங்கையும் யமுனையும் பாய்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில இருந்து அந்த மாதிரி தண்ணி வந்த உடனே அதை அந்த பாத சரணை எடுத்து ஒரு பிளேட்லாம் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அதில் எப்பயுமே தண்ணி நிரம்பிட்டே இருக்கும். அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வாங்கிட்டு போவாங்க. அவங்களுடைய நோயாளிகள், அவங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கெல்லாம் சரியாகணும்னு சொல்லி அவங்க வீட்டு பாபாவுடைய பாதத்திலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த தண்ணீரை வாங்கிட்டு இந்த டாக்டர்ஸ்லாம் போய் அவங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போவும் அதெல்லாம் நடக்குது.
இவங்க வீட்டில் வாரந்தோறும் வியாழக்கிழமையில் நடைபெறக்கூடிய அந்த அமிர்தவாணி பாராயணத்தில் கலந்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் பாபா பார்த்திங்கன்னா அவருடைய அந்த லீலைகளை காமிச்சிருக்காரு. அவங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. என்ன சொல்லுவாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அம்மா உங்களுக்கு பெல் அடிக்கிற சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லி திடீர்னு கேட்பாங்களாம். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு அம்மா நல்ல ஒரு சாம்பிராணி வாசனை வருது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அப்போ வந்து இவங்க சாம்பிராணியோ எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுகந்தமான வாசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வர்றத அங்கே இருக்கக்கூடிய அந்த அமிர்தவாணி பாராயணத்தில் கலந்துக்கிறவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா பன்னீரை எல்லார் மேலேயும் தெளிக்கிறது, தண்ணியை தெளிக்கிறது, அது எல்லாமே வந்து நடந்திருக்கு. அவங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க வீணா குப்தா அம்மா கிட்ட, அம்மா இப்போ யாரோ பன்னீர் தெளிச்ச மாதிரி இருந்தது இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்களாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே கலந்துக்கிறவங்க மேலே வந்து மிஸ்ரி அப்படின்னு சொல்லி ஒன்று விழுந்திருக்கு. மிஸ்ரினா என்னதுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம கல்கண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆசிர்வதிக்கிற மாதிரி அவங்க மேலே யாரோ போட்டிருக்கிறதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்களாம், அம்மா இங்கே பாருங்க இங்கெல்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்களாம். இப்போது நம்ம முஸ்லீம் கல்யாணம்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு அக்ஷதையும் பூக்களையும் வந்து மேலே தூவுவோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸு இந்த கல்கண்டெல்லாம் போட்டு ஆசீர்வதிப்பாங்க. அந்த மாதிரி அந்த பாராயணத்தில் கலந்துக்கிறவங்க மேலே வந்து திடீர்னு கல்கண்டு விழறதெல்லாம் அவங்க வீட்டில் வந்து நடந்திருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில்லுன்னு காத்தடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவங்க மேலே அவங்களோட தொடையிலலாம், அந்த இடத்துலலாம் பார்த்தாக்கா அப்புறம் உதி இருந்திருக்கு, பாபாவுடைய உதி. அவர் வந்து இந்த மாதிரி அந்த அமிர்தவாணி பாராயணத்தில் கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே அவரோட லீலையை காமிச்சிக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி பாபா பல வடிவங்களில் இவங்க எல்லாருக்கும் தரிசனம் தந்திருக்காரு. லோத்தி ரோட்டில் இவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நாய் உருவத்தில் வந்து அவங்க எல்லாருக்கும் தரிசனம் தந்திருக்காரு. அந்த வீடியோவும் இருக்குது, போய் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அமிர்தவாணி பாராயணம் நடக்கும்போது பாபா பார்த்தீங்கன்னா பல தெய்வீகமான அனுபவங்களை அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தந்திருக்காரு. அது எல்லாத்தையும் வந்து உணரதான் முடியுமே தவிர பார்க்க முடியாது அப்படின்றதையும் வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் இவங்க வீட்டு படிக்கட்டு இவங்க வீட்டை சுற்றிலாம் பார்த்தீங்கன்னா பாபா வந்து ஃபுல் ஒயிட்டில் ஒரு வெள்ளை நிற வெளிச்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உருவத்தில் தரிசனம் தந்திருக்காரு. இவங்க ஆரம்பத்தில் வீணா குப்தா அம்மா என்ன நினச்சாங்கன்னா இது எல்லாமே நம்மளோட கற்பனை தான் போல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அமிர்தவாணி பாராயணத்தில் கலந்துக்கிறவங்களும் பாபாவை வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை உடையில் வெளிச்சமாக வந்து பார்த்ததை அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் வந்து வீணா குப்தா அம்மாவுக்கு இதெல்லாம் கற்பனை இல்லை, நம்ம வந்து உண்மையாலுமே பாபாவை பார்த்துருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த அமிர்தவாணி பாராயணம் நடக்கும்போது பாபா பார்த்தீங்கன்னா பல தெய்வீகமான அனுபவங்களை அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தந்திருக்காரு. அது எல்லாத்தையும் வந்து உணரதான் முடியுமே தவிர பார்க்க முடியாது அப்படின்றதையும் வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் இவங்க வீட்டு படிக்கட்டு இவங்க வீட்டை சுற்றிலாம் பார்த்தீங்கன்னா பாபா வந்து ஃபுல் ஒயிட்டில் ஒரு வெள்ளை நிற வெளிச்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உருவத்தில் தரிசனம் தந்திருக்காரு. இவங்க ஆரம்பத்தில் வீணா குப்தா அம்மா என்ன நினச்சாங்கன்னா இது எல்லாமே நம்மளோட கற்பனை தான் போல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அமிர்தவாணி பாராயணத்தில் கலந்துக்கிறவங்களும் பாபாவை வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை உடையில் வெளிச்சமாக வந்து பார்த்ததை அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து வீணா குப்தா அம்மாவுக்கு இதெல்லாம் கற்பனை இல்லை, நம்ம வந்து உண்மையாலுமே பாபாவை பார்த்துருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாம் மனுஷங்க அப்படின்றதால பாபாவை வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம விரும்புகிறோம். ஒரு நொடியாவது அவருடைய தரிசனம் கிடைச்சா வாழ்க்கையே வந்து நிறைவடையும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். பாபா வந்து ஆனால் பல வடிவங்களில் தரிசனம் தரக்கூடியவர், நாய் பூனை அப்படின்ட்டு என்னன்னே சொல்ல முடியாது, பல வடிவங்களில் பல வித்தியாசமான முறைகளில் தரிசனம் தரக்கூடியவர் தான் பாபா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வீட்டில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆர்ட் கேலரி மாதிரி நிறைய பாபா படங்களை வந்து சுற்றி மாட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு வயசான ரொம்ப முதியவரான பாபாவுடைய படம், அவர் வந்து காலை மடக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வெளிச்சம் வர்றத நிறைய பேர் பார்த்துருக்காங்க. திடீர்னு வந்து அந்த படத்தில் வந்து ஒளி மாதிரி நல்லா வந்து லைட் வெளிச்சம் மாதிரி பிரகாசிக்கிறதையும் அது நின்று எரியறதையும் வந்து அந்த அமிர்தவாணி பாராயணத்தில் கலந்துக்கிறவங்களும் சரி இந்த வீணா குப்தா அம்மாவும் சரி நிறைய வாட்டி அந்த விஷயத்தை வந்து பார்த்துருக்காங்க. லோத்தி ரோட்டில் இருக்கக்கூடிய காலனியில் இவங்க வாடகை வீட்டில் தங்கி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாபா இவங்களுக்கு உருவமாகவே தரிசனம் தந்திருக்காரு. நாய் உருவத்தில் மனுஷங்களா மாதிரி வந்து அந்த மாதிரிலாம் உருவமாக தரிசனம் தந்திருக்காரு.
அதுக்கப்புறம் இவங்க சித்தார்த்தா எக்ஸ்டென்ஷனில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா வந்து இன்விசிபிளாக இவங்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து கல்கண்டு தூவுறது, திடீர்னு பன்னீர் தெளிக்கிறது. ஆனால் அங்கே அவர் உருவம் இருக்காது, ஆனால் இது எல்லாமே அங்கே நடந்துட்டு இருந்தது. அப்போ தான் இவங்களுக்கு வந்து என்ன புரிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா பாபா உருவமற்ற ஒரு வழிபாட்டை இவங்களை வந்து நடத்த சொல்கிறாரு அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம உருவத்தை வழிபடுவோம், சிலையாவோ படமாவோ வச்சு வழிபடுவோம். ஆனால் தியானத்தின் மூலமாக தான் பாபாவோடைய இருப்பை வந்து உள்ளத்தில் உணரலாம். அவரை வந்து இன்னும் நெருங்கி போகிறதுக்கான ஒரு வழி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தியானம் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ வந்து அவர் என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து உருவமாக இல்லாமல் இருக்கார், அவரை இன்னும் உணரணும் அப்படின்றதுக்காக என்னை தியானம் பண்ண சொல்கிறாரு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா 1977 இவங்க வந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. டெய்லி தியானம் செய்யக்கூடிய பழக்கம் பார்த்திங்கன்னா இந்த வீணா குப்தா அம்மாவுக்கு இருக்குது. அவங்க எந்த முறையான ஒரு தியானத்தை பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்செண்டல் மெடிடேஷன் அப்படின்ட்டு ஒரு முறையை தான் இவங்க வந்து பின்பற்றுறாங்க. நீங்கள் யூடியூப்பில் வந்து டிரான்செண்டல் மெடிடேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து இதை சொல்லி தருவாங்க, எப்படி வந்து அதை பண்ணணும் அப்படின்றது. ஸ்பிரிட் கைட்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னாலும் நிறைய பேர் வந்து இங்கிலீஷில் சொல்லித்தரக்கூடிய வீடியோஸ்லாம் வரும். நார்மலாக எப்படி தியானம் செய்யணும் அப்படின்றத சொல்லி தருவாங்க. அதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள், பார்த்துட்டு அதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அந்த தியானம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை தாண்டி செல்லக்கூடிய ஒரு தியானம். மனதில் வரும் எண்ணங்களை தடுக்காமல் அதை வரவும் போகவும் விட்டுடணும். இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நிற்க ஆரம்பிக்கும், நம்மளுடைய மனசு வந்து அமைதி அடையும். அதை தான் வந்து டிரான்செண்டல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீணா குப்தா அம்மா மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல பேர் வந்து என்கிட்ட எப்படி தியானம் செய்யணும் அப்படின்றத கேட்குறாங்க. அது வந்து பயிற்சியால் மட்டும்தான் முடியும், உடனேலாம் வந்துடாது. நாம் தினமும் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் தியானத்துக்காக ஒதுக்கணும். அப்படி நம்ம தியானம் செய்யும்போது நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப அமைதியாயிடும், பாபாவை இன்னும் நெருக்கமாகவும் உணர முடியும் அப்படின்றத சொல்லி இந்த பேட்டியை வந்து முடிச்சிருக்காங்க. இதுதான் வீணா குப்தா அம்மா வாழ்க்கையிலையும் அவங்க வீட்டில் நடைபெறக்கூடிய அந்த அமிர்தவாணி பாராயணத்தில் கலந்துக்கினவங்களுடைய லைஃப்லேயும் பாபா நிகழ்த்தின சில லீலைகள். இது எல்லாமே இப்போவும் நடந்துட்டுருக்கு. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீணா குப்தா அப்படின்னு போட்டிங்கன்னா இவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஃபஸ்ட்டில் வரும். இவங்க டெய்லி போஸ்ட்லாம் போடுறாங்க. இவங்களுடைய ஃபோட்டோஸில் வீடியோஸ்லலாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வீட்டில் பாபா நிகழ்த்தின அந்த அதிசயங்கள் லீலைகள் எல்லாத்தையுமே ஃபோட்டோஸாக போட்டு வச்சுருக்காங்க. வேணுன்றவங்க பாருங்கள். இவங்களுடைய அந்த எஃபி ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயில் ஐடி எல்லாமே இருக்குது. ஹிந்தி தெரிஞ்சவங்க பேசணுன்னாலும் பேசி பாருங்கள். இப்போது வீணா குப்தா அம்மா வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின இந்த லீலைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்ததாக இவங்க லைஃப்பில் பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தையும் லீலையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.